தொடர்பான நேயர்களின் கேள்விகள், சந்தேகங்களுக்கு இப்பகுதியில் விளக்கம் தரப்படுகிறது. நேயர்கள் தங்கள் கேள்விகளை sss@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பலாம். இனி இன்றைய கேள்விக்கு செல்வோம். காரைக்குடி நேயர் அமுதா கேட்டுள்ள கேள்விக்கு பங்கு சந்தை நிபுணர் விவேக் கார்வா விளக்கமளிக்க நம்முடன் தொலைபேசி இணைப்பில் உள்ளார். இது குறித்து அவரிடம் பேசலாம். வணக்கம் விவேக் கார்வா. வணக்கம். இப்போ நம்மளோட நேரோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல NAV என்ற சொல் அதிகம் பயன்படுத்தப்படுதே, அது என்னன்னு விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு அமுதான்ற நேர் கேட்டிருக்காங்க. அதற்கு உங்களோட பதில் சொல்லுங்க. ஓகே, ஜெனரலா நம்ம பங்கு சந்தைக்கு போனா ஒரு இண்டிவிஜுவல் பங்குகள் வாங்கிட்டு இருப்போம். ஒரு ஷேரு 2 ஷேருன்னு சொல்லுவோம். அதுதான் ஒரு பங்குன்னு சொல்லி. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லார்கிட்டயும் பணத்தை கலெக்ஷன் கலெக்ட் பண்ணி அது ஒரேடியா அதுல முதலீடு செய்வாங்க பங்கு சந்தையில. ஸோ இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய பேர்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கோடி கலெக்ஷன் பண்ணிருக்காருன்னு வச்சுங்களேன். தட் இஸ் 100 கோடி. அதை எங்ககிட்ட இப்போ அவங்களோட நெட்வொர்க் இன்னைக்கு 100 கோடி. ஸோ 100 கோடி நாங்க வச்சிருக்கோம். 100 கோடி 110 ஆயிடுச்சு, இல்லைன்னா 90 கோடி ஆயிடுச்சு, அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட் அனுப்பும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 100 கோடியை பங்குகள் திருப்பி பங்குகளை அதை டிவைட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு பங்கு 10 ரூபாய் விலைன்னு வச்சா, ஸோ 100 கோடி டிவைட் பை 10ன்னு வச்சா 10 கோடி பங்குகள் அதுல ஆயிடும். பங்கு சந்தையில பங்குன்னு சொல்லுவோம். இதுல இந்த பங்கை நம்ம பங்குன்னு சொல்ல மாட்டோம், யூனிட்ஸ் சொல்லுவோம். ஸோ 10 கோடி யூனிட் அண்ட் அந்த 10 ரூபாய் ஒரு பங்குன்னு சொல்றோமே, அது NAVன்னு அர்த்தம், நெட் அசெட் வேல்யூ. ஸோ அந்த 10 கோடி பங்குகள் இன்டூ ஒரு பங்கு 10 ரூபான்னு வச்சா 100 கோடி டோட்டலா. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டோட டோட்டல் மதிப்பு 100 கோடி. ஸோ அதை NAVன்னு சொல்லிட்டு இருப்போம். இப்போ பங்கு சந்தையில திருப்பி மார்க்கெட் கீழே வேலை போகும்போது நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக் பார்க்கலாம். இங்க இப்போ 100 கோடி 110 கோடி ஆகுதுன்னு வைங்களேன், எக்ஸாம்பிள் ப்ராஃபிட்டுக்கு அப்புறமா. ஸோ 10 கோடி பங்குகள்னா ஒரு பங்கு ஆட்டோமேட்டிக்கா அது 11 ரூபாய் ஆயிடும். ஸோ 10 கோடி இன்டூ 11 ரூபாய் NAVன்னு சொன்னா 110 கோடி அந்த ஃபண்டோட திருப்பி நெட்வொர்க்னு அது மதிப்பு. ஸோ அந்த மாதிரி தான் NAV அப் அண்ட் டவுன் மார்க்கெட்டோட கீழேயும் மேலே போயிட்டு இருக்கோம். ஸோ இங்க ஒன்னே இதுனா நிறைய முதலீட்டாளர்கள் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, கம்மி இருக்கிற NAV வாங்கினா அது ஜாஸ்தி லாபம் சம்பாதிக்க முடியுமா? அந்த மாதிரி இல்ல. NAV கூட பெர்சன்டேஜ் மூவ்மெண்ட் தான் வரும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல 100 கோடி இருக்கலாம், இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட்ல 1000 கோடி இருக்கலாம். அதே பங்கு சந்தையில தான் அவங்க முதலீடு செய்ய போறாங்க. ஸோ 10 ரூபாய் ஒரு 10% ஏறிச்சுன்னா 11 ரூபாய் ஆகும். அது 100 ரூபாய் NAV இருக்கிற ஃபண்ட் 10% ஏறிச்சுன்னா 110 ரூபாய் ஆயிடும். ஸோ பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் தான் இங்க மாறும். ஸோ பேசிக்கா எத்தனை யூனிட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு இன்டூ NAVன்னு பார்த்தா அது மியூச்சுவல் ஃபண்டோட டோட்டல் மதிப்பு, நெட்வொர்க்னு அர்த்தம். அதுதான் NAV. நிகர சொத்து மதிப்பு பத்தி நம்ம நேரோட கேள்விக்கு விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி திரு விவேக் கார்வா. நன்றி. சிக்கனம் சேமிப்பு செல்வம் நிகழ்ச்சியில் உங்கள் பங்கேற்பையும் புதிய தலைமுறை வரவேற்கிறது. தினசரி வாழ்வில் நீங்களோ மற்றவர்களோ கடைபிடிக்கும் சிக்கன முறைகளை, வித்தியாசமான சேமிப்பு முறைகளை நீங்கள் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். சிக்கனம் சேமிப்பு மற்றும் முதலீடு தொடர்பான உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் எங்களுக்கு எழுதலாம். உங்களது பெயர், தொலைபேசி எண், முகவரி உள்ளிட்ட தகவல்களுடன் sss@newgenmedia.in என்ற இமெயில் முகவரியில் புதிய தலைமுறைக்கு எழுதுங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுத தவறாதீர்கள். மேலும் பல புதிய தகவல்களுடன் மீண்டும் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.